சீமான் மீது திட்டமிட்டு தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் முதல்வரின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை ரவுடிசம் போல செயல்படுவதாகவும் நாதாகா மாநில ஒருங்கிணைப்பாளர் களஞ்சியம் தெரிவித்துள்ளார். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் மீது திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தாக்குதல். சம்மன் கொடுத்தா சம்மன் கொடுத்துட்டு போக வேண்டியதானே, அதானே அவங்களுடைய வேலை. அதை தாண்டி இது என்ன வேலை? எதுக்காக போய் உள்ள இருக்கிறவங்களை அடிச்சு எதுக்கு தூக்கிட்டு போனோம் எனக்கு புரியல ஒன்னும். இன்னைக்கு பொதுக்கூட்டம் இருக்கு, நாளைக்கு பொதுக்கூட்டம் இருக்கு, நாளை மறுநாள் கலந்தாய்வு கூட்டம் பொதுக்கூட்டம் இருக்கு, தென்காசியில பொதுக்கூட்டம் இருக்கு. அதை முடிச்சுட்டு நான் ஆஜராகிறேன் அப்படின்னு சொல்லி கடிதம் கொடுத்துருக்குறோம். அப்புறம் வீடு பூந்து போய் அடிச்சா என்ன அர்த்தம்? யோசிங்க. மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. இன்னைக்கு தொலைக்காட்சியில எல்லாம் வந்துகிட்டு தானே இருக்கு. ஒரு பூட்டி இருக்கிற வீட்டை, சாத்தி இருக்கிற வீட்டை போய் திறந்துட்டு காவல்துறை உள்ள போய் அங்க வீட்டுக்கு காவலரா இருக்கிற அடிச்சு தூக்கிட்டு நீ என்ன அடிக்கிறடான்னு டயலாக் மட்டும் சொல்லிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அடிச்சது நீங்க போய் அடிக்கிறீங்க. பூட்டி இருந்த வீட்டை ஏன் திறந்துட்டு உள்ள போறீங்க? இது இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த காவல்துறையை இப்படிதான் நடத்துதா? முதலமைச்சர் கையில இருக்கக்கூடிய ஒரு துறை இப்படி செயல்படுது. இதுக்கு மாநில அரசு பொறுப்பேற்கணும். காவல்துறையை கையில வைத்திருக்கக்கூடிய மாநில முதலமைச்சர் அவர்கள், இந்த மாநிலத்தினுடைய காவல்துறை தலைவராக இருக்கிறவரு, சிட்டி கமிஷனர், இவங்க எல்லாரும் இதுக்கு பொறுப்பேற்று இன்னைக்கு ஒரு தனி மனிதனை அடிச்சு வீடு பூந்து அடிச்சு தூக்கிட்டு போனது தப்பு, குற்றம். இதற்கான விளக்கத்தை மாநில அரசு கொடுக்கணும்.